என் அன்பான பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் இனிமையாக இருக்க வேண்டும். சில அதிர்ஷ்டத்தை பற்றி இன்று பேச போகிறேன். நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலம், இன்றைக்கி இருக்கிற காலம் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லுவேன், என் பிள்ளைகள் எல்லாருக்குமே. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம்னா ஒரு நல்ல குருவுடைய ஆலோசனையோடு செஞ்சோம்னா அந்த செயல் வெற்றி பெறும். நிறைய பேர் இன்றைக்கி எல்லாத்துலேயும் தோற்று போகிறோம். இன்றைக்கி பல பேருடைய வருத்தமே என்னென்னா தோற்று போகிறது தான். தொழிலில் தோற்று போகிறோம், மனுஷங்களுடைய அன்பை சம்பாதிக்க முடியாமல் தோற்று போகிறோம், குடும்ப உறுப்பினர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறோம், வருமானத்தில் திருப்தி இல்லாமல் அதிருப்தியை சம்பாதிக்கிறோம், எல்லா திறமையும் இருந்து எந்த ராசியும் இல்லாதது போல் நாமளே ஃபீல் பண்ணுறோம். இப்படி ஏகப்பட்ட சிரமங்களுக்கு நடுவே தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த சிரமங்களை எல்லாம் இப்போ நல்லதாக மாற்றணுன்னா ஈசன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த பரமேஸ்வரன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம சிரமத்தை எல்லாம் போக்க முடியும். அவர் சில நேரங்களில் நினைப்பார், அவர் நினைக்கிறத நாம் நினைக்கணும், அவ்வளவுதான். இந்த பரமேஸ்வரன் பல ரூபத்தில் இருக்கிறார். அதில் ஒரு ரூபம்தான் காலச்சக்கர ரூபம், சட்ட ரூபம், நீதி ரூபமாக சனியாக இருக்கிறார். சனியும் பரமேஸ்வரன் தான். அப்போ சனீஸ்வரன் பகவானை ஏன் ஆண்டவன் படைச்சார்னா, என் பிள்ளைய என்னால் திருத்த முடியாது, திட்ட முடியாது, வருத்தப்பட வைக்க முடியாது ஆண்டவன். அதனால் எப்படி நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறோமோ அதே மாதிரி ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, சனிக்கிட்ட விடுறாரு. அப்பப்போ சனி பகவானை இவனை கொஞ்சம் நல்லா திருத்தி விடு, நல்லவனாக இருந்தால் நல்லா பாராட்டி விடு, பட்டம் கொடு, கெட்டவனாக இருந்தால் திருத்தி கொடு. இதை தான் சனிகிட்ட சுவாமி சொல்கிறார். அப்போ சுவாமி சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அப்பப்போ நம்மளை டிங்கரிங் பட்டியெலாம் பார்த்துக்கணும். அப்பப்போ நம்ம ஓவர் ஆயில் பண்ணிக்கணும், சர்வீஸ் பண்ணிக்கணும். நம்மளை எப்படி லேப்டாப்லேயே நம்மளை சர்வீஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை நாம் சர்வீஸ் பண்ணிக்கணும். இப்படி சர்வீஸ் பண்ணுறது தான் சனி, அவருடைய வேலை. இப்போ நம்மளை அவர் எப்படி சர்வீஸ் பண்ண போகிறார் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். எல்லாம் கண்ணு துடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கண் துடைப்பாக இருக்குங்க. பாசம் வைக்கிற மாதிரியே பாசம் வைக்கிறாங்க, பாசம் வைக்க மாட்டேறான். அன்பு செலுத்துகிற மாதிரியே அன்பு செலுத்துகிறான், அன்பு செலுத்த மாட்டேங்கிறான். உண்மையாக இருக்கிற மாதிரியே உண்மையாக இருக்கிறான், உண்மையாக இருக்க மாட்டேங்கிறான். எல்லாம் கண்ணு துடைக்கிற வேலையாக இருக்குங்க. இந்த சில கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் இலவசம்னு அறிவிப்பு கொடுப்பாங்க. கண் துடைப்பு தான். பார்த்துருக்கீங்களா? நிறைய இடங்களில் நடக்கும் கண் துடைப்பு. உலகத்தில் இது ஒரு பெரிய வசதியாக போயிடுச்சு. நடந்தால் தானங்க, நடக்கிறதுக்கு முன்னாடி 1000 அடித்து விட்டுறது தான். அடித்து விட்டுட்டோம்னா அது கண்ணை தொடச்சி விட்டுறது. இவன் நல்லா மூச்சுக்கினே பார்த்துக்கிட்டு இருப்பான். நடக்குமா 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 நடக்குமா. எங்கே நடக்கும்? கண் துடைக்கிறதுக்கு தானே. இப்படி ஏமாந்தவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். பல பேர் சும்மா ஆசை வார்த்தையை காட்டு கண் துடைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ கடவுள் பார்க்குறார். நானே சொல்கிறேன்யா நீ நல்லா இருக்க போகிற அப்படிங்கிறார். ஏன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9வது வீட்டுக்கு வர அஷ்டம சனி விலகுது. நம்மளை வச்சு ஆட்டையை போட்டவன், நம்மளை வச்சு கஷ்டப்படுத்தினவன், நம்மளை டான்ஸ் ஆட வச்சு பார்த்தவன்லாம் இன்றைக்கி வழிவிட்டு ஒதுங்க போகிறான். எத்தனை பேர் நீங்கள் கீழே விழுவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? எத்தனை பேர் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? உங்கள் மேலே ஒரு ரீமார்க் வரும்னு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? யோசிங்க. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம். ஒரு பாட்டு ஒன்று, பழைய பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் தெரியுமா? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்.
இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். எஸ், அவங்க தான் கடகராசி. கடகராசி கடைசி வரைக்கும் பாடுபடுறது எதுக்கு தெரியுமா? இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு கடகராசிக்காரர்கள் பெரும்பாடுபடுறீங்க. ஆனால் திருந்தாத உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளை வாழ வைக்க மாட்டேங்குது. இந்த இடம்தான் சௌபாகிய ஸ்தானத்துக்கு சனி வர்றதுனால உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறார். அந்த உள்ளங்களையும் திருத்த போகிறார். உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நேரம், உங்கள் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்க போக நேரம். நீங்கள் இப்போ என்ன திட்டம் போட்டிருந்தாலும், என்ன யோசனை பண்ணி வச்சுருந்தாலும் அதெல்லாம் நடக்க போகுது பிள்ளைகளா. கலக்கமே வேண்டாம் கடகராசி பிள்ளைகளா. உங்கள் கண்களில் தண்ணி வந்ததுன்னா அதை என்னால் தாங்க முடியாது. நீங்கள் கண்களில் தண்ணி வந்தால் என்னால் தாங்க முடியாது. கடகம்தான் என் பிள்ளைங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா என்னால் முடியுமா? ஏதோ சில கஷ்டம், ஏதோ சில கடுமை, சில வேதனை நடந்துருச்சு, விடுங்க, விட்டு தள்ளுங்க. சனி பகவான் இருக்கார், பரமேஸ்வரன் இருக்கார். இந்த பரமேஸ்வரன் உங்களை பார்த்துக்கிட்டு உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கான உச்சதமான வேலையை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கப் போகுது. உன்னதமான வேலைகள் ஆரம்பமாக போகுது. இந்த வார்த்தையை தயவு செய்து நம்புங்க. ஆமாம் போங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நம்புகிறேன்ப்பா சொல்லுங்கள். இந்த அப்பா கண்டிப்பாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன். சனி கெடுக்க மாட்டார். சனியோடைய ஆட்டத்தில் இது ஒரு நல்ல திருப்பங்கள். கடகராசியை உயர்த்த போகிறார். உயர்வுக்கு வரப்போகிறீங்க. நான் சொன்ன பாட்டை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. நீங்கள் ஊர் சொல்லக்கூடிய பிள்ளையாக, ஊர் பாராட்டக்கூடிய பிள்ளைகளாக வரப்போகிறீங்க. கண்டிப்பாக உங்கள் திட்டம் பலிக்கும், நல்லது நடக்கும். இந்த பரிகாரம்னும் போது எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? யாருக்கு தெரியாமல் போய் பண்ணிட்டு வரோம். அதுதான் தவறு. அங்கே தான் பிரச்சனைகள் முடிய மாட்டேங்குது. பரிகாரத்தில் கூட 4 பேருக்கு சொல்லிட்டு செய்ய சொல்லலை, தெரிஞ்சு பண்ணுங்க. என்றைக்குமே ஒரு மனுஷன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம். அதனால் பல இழப்புகளை சம்பாதிக்கிறோம். அப்பப்போ சில ஸ்டேட்டஸை சோகமாக வைங்க. அப்பப்போ சில வருத்தங்களை பதிவு பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் மூலமாக, நண்பர்களுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். அப்போ குடும்பத்தில் மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் உறவு தான் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குனா சந்தோஷப்படும். உங்கள் உறவுகள் தான் நீங்கள் வருத்தப்பட்டால் சந்தோஷப்படும். உங்கள் உறவுகள் தான் ஃபினான்ஷியலாக நீங்கள் டவுன் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் உறவுகள் தான் உங்கள் வீட்டில் ஏதாவது தேவை நின்று போயிட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ உறவுகளை எப்படி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீ கஷ்டப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி அப்பப்போ பாவலாக காட்டு. அவன்லாம் சந்தோஷப்படுவான். அதில் உனக்கு வந்த கஷ்டம் போயிடும். இதுதான் 12 ராசியும் செய்யணும். யாரும் இழிச்சவங்க கிடையாது, இழைச்சவங்க கிடையாது. என்றைக்கு ஒரு மனுஷனை ரொம்ப நம்புகிறோமோ அவன் நம்மளை ரொம்ப சுரண்ட போகிறான்னு அர்த்தம், வேதனைப்படுத்த போகிறான்னு அர்த்தம். அப்பப்போ அவனுக்கு நம்ம கொஞ்சோண்டு திருப்தி ஏற்படுத்தணும். விட்டுட்டேன், கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லணும். என் பொண்டாட்டி என்னை திட்டா, என் புருஷன் என்னை திட்டான், கடிச்சு புட்டான்னு கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. என் ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றிட்டான், என்ன பண்ண, என்னடா சோகமாக இருக்கேன்னு எவனாவது வாரம் ஒரு தடவை உங்களை கேட்கணும். என்னடா வருத்தமாக இருக்கேன்னு கேட்கணும். ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்கணும். ஏன் சார் உங்களை ஏம்மா இப்படி டல்லாக இருக்கிறே அப்படின்னு கேட்கணும். ஏம்மா பொலிவிழந்து போயிட்டேன்னு கேட்கணும். இப்படி கேட்க தூண்டுங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு அதில் ஒரு ஆனந்தம். அவன் சந்தோஷமானாதான் நம்மளாம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பார்த்து வயிறெறிஞ்சி அவங்களாம் நம்மளை இன்னும் வீழ்த்த பார்க்குறாங்க. கடவுளே கொடுக்க நினச்சாலும் உறவுக்காரனும் தெரிஞ்சவனும் அறிஞ்சவனும் வாழ விடமாட்டேங்கிறான். கடனில் தாங்க சார் 1 பவுன் நகை வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நகையை போட்டுட்டு போனோம்னா ஜொலிக்கிறா பாரு அப்படிங்கிறான். எவ்வளோ வருத்தம் இருக்குது.
பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு ஆளாக்கி தேலாக்கி நல்லா வரணும்னா பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். எந்த பிள்ளையாவது திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா? இன்னொரு அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் செய்கிறதே கிடையாது, உங்களை மாதிரி எங்கள் அப்பா அம்மா கிடையாது. இவன் போய் அவன்கிட்ட சொல்லுவான், அவன் பிள்ளை இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லுவான். பெத்த பிள்ளைங்க கூட திருப்தி அடைய மாட்டேங்குது. உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அப்போ கடவுள் சில சூத்திரங்களை, எதுக்கு இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிக்கிறோம்? மனுஷனுடைய மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை பட்டு தெரிஞ்சிக்க கூடாதுன்னா படித்து தெரிஞ்சுக்கன்னா. பெரியவர்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சான்னா, நீ கஷ்டப்படாதரா, பட்டு பட்டு தெரிஞ்சிக்க கூடாதரா, எல்லாத்தையும் எவ்வளோ பட்டினா அதில் கஷ்டமாக வருது, உன்னால் தாங்க முடியல, படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்கவும் மாட்டேங்கிறோம், பட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியில், இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சங்கடம்ங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற சங்கடத்தினால தான். எல்லாம் சங்கடம், உறவு தான் சங்கடம். அது எந்த உறவு வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, அதுதான் சங்கடம். யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது சங்கடம். யார் மேலே அதிகமாக பணத்தை கட்டுறீங்களோ அது சங்கடம். இனிமேல் சங்கடத்தெல்லாம் பார்த்து சமாளிங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லோரும் பிள்ளையாரை கும்பிடுங்க. காலையில் 5 முறை குட்டிக்குங்க, முட்டிக்காதீங்க. குட்டிக்கலைன்னா முட்டிக்கணும். 5 டைம்ஸ் இப்படி குட்டிக்கிட்டிங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யும், பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். குட்டிக்க மறந்துட்டோம்னா செவுத்தில் போய் முட்டிக்க வேண்டியதான். தப்பு பண்ணிட்டேனே. பிராணாயாமம் பண்ணணும். மூக்கை நல்லா அப்படி மூச்சை இழுத்து விடணும் 5 டைம்ஸ். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சுவாசங்கள்லாம் நமக்கு நல்லா சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது சீராக வேலை செய்யலைன்னா நாம் சிறப்பாக வேலை செய்ய முடியாது, டென்ஷன் ஆகிடுவோம். தோப்புக்கரணம் போடணும். காலையில் பிள்ளையார் கோயிலில் தான் போய் போடணும், இல்லை வீட்டிலே போடலாம். நல்லா மண்டிட்டு போடணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் பாவனையாவது தோப்புக்கரணம் போடணும். 2 காது இப்படி மாறி. அப்போ தான் ஞாபக சக்தி வளரும். நம்ம நிறைய மறந்துடுறோம். நல்லதை மறக்கிறோமோ இல்லையோ, கெட்டதை மறக்கக்கூடாது. சில பேர் பண்ண கெட்டதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேரோட குணத்தை மறந்துடக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய தப்பே அவன் பண்ண தப்பை மறந்துட்டு, அவன் குணத்தை மறந்துட்டு, அவனோடையே நம்ம பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி நம்மளை ஏமாற்றுவான். திருப்பி பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி ஏமாற்றுவான். ஞாபகம் வச்சுக்கணும் டெய்லி. இதுக்கு தான் காலையில் பிள்ளையாரை கும்பிட்டது. இனிமேல் இப்படி தான் நினச்சி கும்பிடணும் பிள்ளையாரை, ரைட்டா? அவரை புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார், பிரத்யேகமாக நம்மளை அறிவு புரட்சி பண்ண வைக்கிறார். அதான் பிள்ளையார். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும். இனிமேல் எல்லாரும் ஆஞ்சநேயரை போய் அர்ச்சனை பண்ணணும். ஆஞ்சநேயர்கிட்ட எனக்கு புத்தி கொடு, சக்தி கொடு, தைரியத்தை கொடு. எல்லா பையிலையும் ஏமாத்துறான். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உங்களோட மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களை ஏமாத்துறான். இதுதான் உலகம். அதனால ஆஞ்சநேயரை கும்பிடுங்கோ. இந்த சனி பெயர்ச்சி சகல நன்மையும் கொடுக்கும். நம்பி இருங்கோ, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திப்போம். வாழ்த்துக்கள்.